What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? Alright, enjoy. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of the Toss Up. இந்த வாரம் புது வாரம் நம்ம 16K தொட்டுட்டோம். 16K தொட்டு. ஆமாவா? எனக்கு பயமா இருக்கு No, வர. இல்ல இதுல 20 சொன்னா 25 சொன்னமா? 20. எதுக்கு சொன்னோம்? அது 20 வந்து லைவ் ஷோ பண்றதுக்கு. பட் நம்ம வந்து 25 தான் லைஃப். 25 லைஃப், 20 வந்து நம்ம பேய் இடத்துல இருந்து okay, பாட்காஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ம். ஏன்டா இவ்வளவு பெருமூச்சு வாங்குற? எனக்கு பயமா இருக்கா இல்லையா? ஏன் உனக்கு இப்பவே பயமா இருக்கு? வாரம் வாக்கு கொடுத்துட்டா இப்பதான் வந்து 15 கை தட்ட மாதிரி இருக்கு. இப்ப 16க்கு தட்ட சொல்றீங்க. தட்ட சொன்னேன் நான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? எப்படியும் போயிடும்னு தெரியும் தானே நாங்க. சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்றோம். வளர்றோம்ல. வளர்ந்து வளர்ந்து பெருசாரும். இல்ல அது புரிஞ்சுக்கிச்சு. சோ இந்த வாரம் வந்து நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஏன் நீங்க ரொம்ப நாள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க வெறும் ஆம்பளை பசங்களா இருக்காங்க, ஆம்பளை பசங்க. இதனால பூனன் வந்து கரெக்டா ஒரு ஃபீமேல் கெஸ்ட் கூட வந்திருக்கான். டெஃபினெட்லி. சரி, இன்ட்ரோடியூஸ் பண்றேன். எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது. ஆக்சுவலி நான் இன்ட்ரோடியூஸ் பண்றதோட உங்களை பத்தி நீங்களே பெருமையா சொன்னீங்கன்னா. இல்ல மறந்துட்டான். எப்படி கவர் பண்ணாங்க? கவர் பண்றான். ஓகே, சொல்லுங்க உங்க பேரு யாரு, என்ன பண்றீங்க? பேரு யாரு? பேரு யாரா? யாரு தான் பேரு? நான் தான் என் பேரு. நான் தான் என் பேரு. சொல்லுங்க. என் பேர் குஷாலினி. குஷால்னு கூப்பிடலாம். நான் எதுவுமே சொல்ல விரும்பல, எனக்கு வாங்கி கிண்டாதீங்க. எங்க இருந்து வரேன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா சேம் ஹோம் டவுன் மட்டும் அவருக்கு தெரியும். என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அப்ப சிரமம் இருந்து வராங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஐயோ, ஆமா அங்க இருந்து தான். சிரமல குசு விட்டு இங்க வந்துருச்சு. அம்மா இங்க வர்றதுக்கு முன்ன ஓடவும் முடியாது, ஒளிய முடியாதுன்னு தெரியுமா இல்லையா? இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். But thank you for joining us, Kusha. நான் வந்து இந்த டேபிள் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுறேன். முதல்ல என் பேரு ஜீவன். அங்க தொங்கல இருக்கிற வந்து ஒரு கராத்தே மாஸ்டர், ஒரு குங்ஃபு மாஸ்டர், ஒரு நடிகன். அதெல்லாம் ஆக முடியாம டாக்டர், அதெல்லாம் ஆக முடியாம இப்ப வந்து பாட்காஸ்ட்ல உட்கார்ந்திருக்கான். நீங்க தான் மாஸ்டர். நான் தான் மாஸ்டர். இது 50 Shades Grey மாதிரி போகுது. So anyways, that is Chris. And உங்க பக்கத்துல Da View சேனல் ஆரம்பிச்சு வியூ இல்லாம வியூ மட்டும் தான் எந்த வியூ வராம திருப்பி இந்த சேனலுக்கு வந்துட்டாங்க. Da View பூனன் பேர் வச்சிருக்கான். ஹலோ. ஹலோ. ஸோ இந்த வாரம் வந்து இந்த பாட்காஸ்ட் பொதுவாக எப்படி நடக்குதா, நாங்கள் வந்து பேய் கதை பேசுவோம். நீ பார்த்த போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். ஒரு கோடி. அதனால பேய் கதை நீங்க வந்திருக்கீங்க இல்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னத்த பேயா இல்ல கதையா? எல்லாத்தையும் எடுத்துட்டு. எல்லாத்தையும் பேயே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கே டபுளா கேக்குது. நான் எதுவும் சொல்ல வரல, பூனை நீ I கண்டினியூ. feel like we have the right match. தெரியுது, நீ மூடு. குஷா, உங்க like you know from where you came from, Sramban. So from coming from Sramban, have you ever encountered any paranormal things or ghosts and things? யா ஷூர். பட் ஸ்ரம்பன் இல்ல, எங்க போனாலும் பேய் தூடு கோடியே வரும். மூஞ்சில முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. ஆக்சுவலி ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ஐ கேன் see. என்னத்த? ஐ கேன் see spirit. ஓ, எப்போதும் இல்ல. சரி, இது சி ஸ்பிரிட்னா என்ன? கண்ணுல தெரியுமா பேய்? இல்ல சீன் என்னன்னு தெரியும். ஏய், இந்த மாதிரி ஆளு கூட நான் என்கவுண்டர் பண்ணது இல்லடா. இப்போ என்ன படம் தெரியுமா? இந்த சின்ன பையன் வந்து செத்து போனவங்க பாப்பாங்களே, என்ன படம்? 6 Sense. அந்த மாதிரியா? அப்படி தெரியுமா? 6 Sense படம் பார்த்து அப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரியுமா? நினைச்சேன். அவ்வளோ. நீ சூர்யா நடிச்ச படத்தை கேட்டிருக்கலாம். மாஸ்ங்கிற மாசம் பண்ணி படம் பாத்தீங்களா? பார்த்தேன். அதுல வந்து பிரேம்ஜி செத்து போனோடனே சூர்யா கண்ணுக்கு பிரேமி தெரியும் தெரியுமா? அந்த மாதிரி தெரியுமா? Similar. But it's not like 6 Sense reference. சூர்யா சென்ஸ் மட்டும் தெரியுது. 6 சென்ஸ் இல்ல. சாரி, 6 Sense என்ன படம்? நான் கேள்விப்பட்டது இல்ல. நான் அப்பதான் பிறந்தேன். ஓ, அது இது. ஆறாம் அறிவு இல்லையா? இல்ல பரவாயில்ல, அது தமிழ்ல சொன்னா இல்ல. சரி, அப்படி ஒரு படம் ஒண்ணும் வெளியாவல. அது சரி சரி, நீ வந்து இப்ப பேயெல்லாம் பாக்குறேன்னு சொல்றல, உன் பேய் வந்து உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? இட்ஸ் நாட் எவ்ரிவேர் ஐ கோ தெரியும் அப்படிலாம் இல்ல. ஆனா ஃபீலிங் வரும். ஒரு ஃபீலிங். என்ன feeling? இங்க
ஒரு மாதிரி இங்க என்ன சொல்லுது? இன்செக்யூர் ஃபீலிங் மாதிரி வரும். அது சாதாரண பொண்ணுங்களுக்கு வருது தானே. அது இல்ல, இது இப்படி வேற மாதிரி வேற மாதிரி. இங்க என்ன சொல்லுது? ஸ்பிரிட் சொல்லுதா? அப்படிதான். ஓகே, சோ நீ இந்த ஸ்பிரிட்ல பாக்கும்போது உனக்கு என்ன தோணும்? எனக்கு ஒன்றும் தோணாது. இஃப் யூ டோன்ட் டிஸ்டர்ப் them, they don't disturb us. செருப்பால் அடிச்சு பார்த்து என்ன தோணும்? ஒண்ணு தோணாது. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் பில்டப் இல்ல வரும்போது அவன் ஒரு பில்டப் கொடுத்தாங்க. ஆரம்பமே வேற மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னா லைக் கண்ணுல பாப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கால் வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? லைக் ஐ கேன் see something. ஆமா. சோ now like per real life. ஓ ஆக்சுவலி அந்த வீடியோ நீங்க பாத்துக்கீங்களா? இல்ல பார்த்தேன், கேள்விப்பட்டேன். அந்த வீடியோல அவர் சொன்ன மாதிரி பின்னால ஏதாவது இருந்துச்சா? இல்லையா பாத்தீங்களா? இல்ல, நான் அந்த வீடியோ பார்க்கல. பட் ஐ ஹர்ட் தி ஸ்டோரி. வீடியோ பார்க்க எப்படி கதை கேட்டீங்க? இவர்தான் சொன்னாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி காப்பாத்திருக்கேன். அந்த விஷயத்தை சொல்ல வேணாம். அவன் நோண்டி எங்க பாத்தீங்க? எங்க கேட்டீங்க? இல்ல, நீ வீடியோ திறந்து காட்டியிருக்கலாம். மாட்டிக்கிட்ட பங்கு. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, என்ன எந்த கட்டத்துல வந்து பாத்தீங்க, என்ன நடந்துச்சு? I stayed in a place before this. I moved out already la. எல்லாரும் ஒரு இடத்துல தான் தங்குவாங்க. அதுக்கப்புறம் One month எல்லாரும் ago move out பண்ணேன். One of the reason இது. The room I stay actually ஒரு 1002 கிட்ட போகும். ஓகேவா? But then he gave me 750. இந்த தோசாப் நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 1000 நீங்க போறத விட பாதிக்கு பாதி வேலை வரைக்கும் குறைக்கிறான். பாதி ஒரு வீடு ஹோல் வீடு. No, it's a room. ரூம்பா. It's a master bedroom. நான் அதோட அப்ப நான் ஓகே. நான் நினைச்சேன் ஒரு யூனிட்டே. அதான் ஒரு யூனிட்னா நானே போய் தங்கி இருப்பேன்டா. அதே கடைக்கு கஷ்டம்டா. அதே மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து 1002. ஆனா என்னோட 750. ஓகே, அப்ப திருப்பி பேக் டு தி டாபிக். இருக்கு, இங்க என்னமோ இருக்கு. when I was staying there ஒரு மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் அர்ச்சனை கொடுப்பாங்க, தேங்காயில் கொடுப்பாங்க. நான் போய் சாமி மேடையில் வச்சா the next day black ஆயிரும். இது தேங்காவா? தேங்காய் உள்ள அந்த ஓலப்பழம் இல்லைங்களா? ஓ, வாழைப்பழம். லைக் ஓ தேங்காய் வந்து இந்த அழுகி போயிடும். அழுகி போயிடும். ஓகே ஓகே. பிளாக்கா அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து பழைய ஃப்ரெஷ்ஷா தேங்காய் இப்போ சரி ஓகே மன்னிச்சிடலாம். நான் இப்போ ஓ, அவங்க ரெடியா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. இருக்கு நடந்துட்டே இருந்துச்சு. ஐ வில் குக் ஃப்ரெஷ்லி அண்ட் வச்சுட்டு கிச்சனில் வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள பபிள் மாதிரி கெட்டு போயிடும். அது எப்படி சமைச்சு வச்சுட்டு போனது வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. யா, குளிச்சுட்டு வரதுக்குள்ள ஒருவேளை சமைக்க தெரியாம இருக்கலாம்ல. ஓகே ஃபைன். அதே வீட்டில் வந்துட்டு ஐ saw a figure standing there. You saw ஒரு a figure. Okay. black color cornerல. I already can see from side. I didn't want to see, so when I looked down I already see it. I didn't want to see his face. So I went inside my room. Then my roommate வந்து she just அது என்ன பண்ணிச்சு, அந்த பாத்ரூம்ல போயிட்டு அந்த கார்னர்ல வந்துட்டு all திங்ஸ்லாம் இருந்திருக்கு. Ancient product. உனக்கும் கேட்டுச்சு, எனக்கும் கேட்டுச்சு. சரி, ஓல்டு ஜாமான் வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிச்சு. So when க்ளீன் தான் பண்ணோம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மாத்தி விட்டேன். what happened was அது க்ளீன் பண்ண கையோட கிச்சன் லைட் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. Yeah, that means it wasn't there anymore after cleaning that thing. ஓ, வேற இடத்துக்கு போயிடுச்சுல அது. எப்படி தெரியுமா இருக்கு? என்ன அந்த கண்ணாடி நவுத்துனா ஓட்டோ தானே. பட் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து அந்த வீட்டில் சமைச்சு ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சா கூட கெட்டு போயிடும். சரி, நான் சமைக்கிறதானே சொன்னீங்க, எங்க அம்மா சமைச்சு கொடுப்பாங்க தெரியுமா. குடும்பமே சமைக்க தெரியாம இருக்கு. எல்லாரும் புளிப்பு சமைக்க புளிச்சு உங்க ஹோம் டவுன் சார். அதான் என் ஹோம் டவுன் இருந்தா கூட என் ஹோம் டவுன்ல சில பேருக்கு சமைக்க தெரியாதடா. எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க. அது நாங்க சொல்லணும். நான் சொல்றேன். நீ சொல்லு சொல்லு எலக்ட்ரிக் சத்தியமா சொல்லு. அது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ ஐ டோல்ட் திஸ் டு மை ரூம்மேட். ஸோ அது சொன்னிச்சு, என்னந்து எனக்கு வந்து அப்படி இல்லை, நான் வந்து அப்பயே சமைச்சு அப்பயே ரூம்க்கு எடுத்து வந்து சாப்பிட்டுருவேன். ஸோ எனக்கு தெரியல அப்படின்ச்சு. ஸோ ஃப்ரிட்ஜோ க்ளீன் பண்ணிட்டேன், எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஃபைன். பட் ஐ saw that thing and then later on I felt it in my room itself. அது போனது என் ரூமுக்கு வந்துச்சு. சோ அப்ப மத்த எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உங்க ரூம் மட்டும் க்ளீன் பண்ணல தானே? ஒரு வகையில உண்மைதான். அது பாத்துறோம். அடுத்தது ஏன் டெக்கரேஷன் எல்லாம் அழிச்சிட்டேன், இங்க மட்டும் தான் நான் டெக்கரேஷன் நல்லா இருக்கு. அது ஆக்சுவலி என்ன தெரியுமா, லேண்ட்லார்ட் இந்த இடத்த சுத்தம் பண்ணனும் போயிட்டு இருக்கேன். எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். வேக்யூம் கிளீனர் மாதிரி சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
இப்பதான் புரியுதா? அப்ப அது லேண்டர்ஸ் அப்ப புரியல. இந்த மாதிரி கண்ட சீன பேயா இருக்கும். என் தமிழ் சாப்பாடுலாம் பிடிக்காது போல இருக்கு. ஓ இருக்கும். சரி. வந்தான்மி வாங்கி வச்சிருக்கணும். எவ்வளோ சாப்பாடு இருக்கு. வந்தான் மீ ஏன்டா வாங்கி எனக்கு பிடிக்கும்டா. உனக்கு பிடிக்கும்னு சொல்லி சாப்பிட்டுட்டு பேய் சாப்பிட்டுச்சு. வந்தன் வச்சுட்டு போயிட்டு அது திரும்பி வேணும் வந்த மீன் காண வச்ச வந்த மீன் வச்சு பேய் தான் சாப்பிட்டு நான் பண்ணாலும் பண்ணுவேன். அப்புறம் என்னோட டெனன்ட் கிட்ட கேட்டேன் இந்த ரூம்ல என்னாச்சும் நடந்துச்சா என்னால். அவர் வந்து சைனீஸ்ல. ஸோ அவர் சொன்னாரு இல்ல இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கப்பல் தான் தங்குனாங்க. அந்த கப்பல் முன்னுக்கு வந்துட்டு காய் ஸ்டேட் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா எல்லாரும் வந்து ஷார்ட் பீரியட்ல தான் தங்குனாங்க. ஒரு 1 yearனா they only stayed for 3 months. ஈவன் நான் கூட 6 months தான் தங்கினேன். கப்பல் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒன் டே ஐ ஃபவுண்ட் ஒரு ஃபோல்டர் with documents of a person from India and that person's contract வந்து அதில் இருந்திருக்கு. அந்த தங்கின கான்ட்ராக்ட் வந்து அங்கே இருந்துச்சு. லேண்ட்லார்ட் சொன்னதும் அந்த கான்ட்ராக்ட்ல வந்து it was like same but it wasn't a couple staying, it was this fellow staying. His passport all was inside. His passport, his contract, his visa, everything was inside. அது வந்து கபோர்ட் உள்ள இருந்துச்சு. கபோர்ட் வந்து ட்ராவர் திறக்கிறப்ப பின்னாடி விழுந்திருக்க போல. ஸோ ஐ டுக் அவுட் த கப் when I was cleaning. ஸோ நான் அந்த பேக்கை பார்த்தேன். நான் நேராக என் ரூம்மேட் கிட்ட தான் போய் காமிச்சேன், ஹவுஸ்மேட் கிட்ட காமிச்சேன். இங்கே பாரு லேண்ட்லார்ட் சொன்னால் கப்பல் தான் தங்கினாங்க இந்த டேட்டில், இங்கே வந்து தீஸ் ஃபுல் ஸ்டேட், இது யார் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஷீ காட் ஸ்கேர்ட். கண்டுபிடிச்சி பாஸ்போர்ட்லாம் கொடுக்கலான்னு நினச்சேன். பாஸ்போர்ட்ல கொடுக்காது. ஒரு பெரிய இது ஷெர்லாக் ஹோம்ஸ் கண்டுபிடிச்சுடா துருப்புடா விஷால் நினைப்பு பிரசாந்த் போய் பக்கத்துல கேட்டு படம் ரொம்ப பார்க்க கூடாதுன்றதுதான். ஓகே அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் அதை வீசிட்டோம். ஒரு செகண்ட்ல நீ துப்பு அறிவான்ல. சரி ஏன்டா போட்டேன்? இல்ல கீழே போட்ட பாஸ் தான் வேலை செய்யும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ பாஸ்வேர்ட்ல சும்மா தூக்கி சொல்ற திருப்பா. நான் என் ரூம்மேட் கிட்ட காமிச்சேன். காமிக்கிறதுக்கோ போடுறதுக்கோ எவ்வளவு தெரியுமா? அவன் போட்டுருவான் சார். நான் பயமா இருக்கு வீசிடு. ஐ வாண்டட் டு ஆஸ்க் மை லேண்ட்லார்ட். அவர் தான் வேற கதை சொன்னாரு. Okay, by law, okay, remember 3 passwords is actually crime. You cannot throw just about. You have to. இது இவ்வளவு பெருமையா சொல்றியே. இல்ல இல்ல எதுமே இல்ல. பாஸ்வேர்ட்ல நீ தூக்கி சொன்னா நீங்க வெட்டணும். I don't know. Okay, so remember. It was already no. அவன் பாஸ்வேர்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான். நீ வந்து ஃப்ரீயா பாலிசி விசா expired Okay, எத்தனை வருஷம் ஆச்சு? but I went in December. விசா நீ எக்ஸ்பயர் பாஸ்போர்ட் ஸ்டில். Yeah, I'm not sure. I never see. மேபி அந்த பர்சன் வந்து தங்குற ஆள் வந்து இந்த மாதிரி விழுந்துருச்சுன்னு அவருக்கு தெரியாதுல, காணாம போயிருக்கு. இல்ல எனக்கு என்னமோ டெனன்ட் மேல தான் சந்தேகமா இருக்கு. ஆமா, ஏன்னா நான் வெளியே வரப்ப சொல்றப்போ he never asked why, what happened. Oh yes, okay. அவனுக்கு பலிக்க போச்சுல. அவனுக்கு கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டேன். சரி அப்புறம் அது வந்து அந்த கதை. அதுக்கப்புறம் இப்ப யார் இருக்கா? சோ நீ இதுவரைக்கும் இது பேய் கதைல. அது பேய் கதை. பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சு காணாம போயிருக்கு. உனக்கு இது பேய் கதையா? பேய் கதை இல்ல, இது வந்து கான்ஃபெஷன் பாட்காஸ்ட். என்ன தப்பு பண்ணிருக்கேன் இங்க நான் ஒத்துக்கிறேமா? ஒன் மன்னிப்பு அத்தனையும் ஒன் தவறுகள் அத்தனையும் மன்னிக்கப்படும். இப்போ இந்த கருப்பு உருவம் இப்படி தான் பார்த்துருக்கியா? இல்லை வந்து ஏதாச்சும் லைக் இப்போ சில பேர் தெரியுமா, லைக் எங்கேயாச்சும் உட்காந்து இருக்கும்போது தூரத்தில் வந்து ஒரு ஆள் தெரியுவாங்க, நம்மளே கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? ஆமா, 18 வயசுல ஹாஸ்டல்ல தங்கினேன். ஓகே. இப்போ when I was staying in hostel 4 பேர் இருக்கும். இட்ஸ் a double decker bed. So நான் கீழே. This time when I was sleeping, favorite auntie, family friend ஒரு auntie, வயசான auntie, அவங்க வந்து பழைய ஆண்டி. அது என்னடா பழைய ஆண்டி புது ஆண்டி? ஆண்டினா ஆண்டி நான் தான் சொல்றேன். சரி சொல்லுதுல. அவங்க வந்துட்டு திடீர்னு நான் கண்ணு முழிச்சு பார்க்குறேன், அவங்க அங்கே நிற்கிறாங்க. ஷீ காலிங் மீ. அவங்க வந்து போர்ச்சுகீஸ். ஸோ ஷி வாஸ் லைக், why never come see me, I was waiting for you அப்படினாங்க. ஒண்ணு பார்த்தா? ஆமா, நான் வந்துட்டு ஆண்டி what you doing ன்னு சொல்லிட்டு நான் ஆண்டி நேத்தோங்க சொன்னே why never come ஆண்டி. சரி ஆண்டி அப்ப நான் அங்கிளே அனுப்பி வைக்க முடியும். போடா கேள்வி கேட்கறேன். சோ ஆண்டி 3 நிமிஷம் அந்த மாதிரி பேசிட்டு, ஐ மீன் எந்திரிச்சோனே அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. yeah, middle of the night. அப்போ வந்துட்டு என்னால நவர முடியல. I couldn't like
move my hand. ஆனா எனக்கு வந்து ஸ்லிப் பேரலிசிஸ் மாதிரிலாம். yes correct. So my bed was going up. Yeah, my bed was going up. I was like what's happening? என்னால நவர முடியல, எதுவுமே பண்ண முடியல. சரி பக்கத்துலலாம் பார்த்தேன், சாமி படம் என்னாச்சு கையில எடுக்கலாமா, ஒண்ணுமே வரல. கண்ணு மூடிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர்ல அமுக்கிக்க வேண்டியதான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. பாட்காஸ்ட் சொல்ல எனக்கு டபுள் டபுளா தான் 2 வாரம் அமுக்குறது ஆப் வருது. சரி சொல்லுமா. திரும்பி பார்த்தா எந்த ஒரு சாமி போட்டோம் இல்லல. ஆமா இல்ல. ஓகே. சோ எனக்கு வந்து என்ன பண்ணது தெரியல. my friend sleeping like அந்த பெட்ல. ஓகே. she turned, she saw and she slept back. so எனக்கு தெரியல அதுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையான்னு. தெரிஞ்சிருக்கும். சாவடி. மறுநாள் காலையில இதெல்லாம் எங்க அம்மா கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி I saw and all this. Coincidentally that auntie was admitted in hospital and she died that அந்த டைம் Yes. அப்ப நீ ஆன்ட்டிட்ட கேட்டுக்கணும், நீங்க செத்ததே தெரியாது எப்படி வர்றது. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க அவங்க வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு. ஒரு மாதிரி என்ன பண்றது தெரியல. then I told ask my friend, நீ வந்து பாத்தியா like you know at night you actually saw you seeing. இல்ல நான் இன்னும் பார்த்தேன், ஆனா கண்ணாடி போடல, திருப்பி தூங்கிட்டேன் அப்படின்றுச்சு அது. நான் சொல்றேன், நீ இது ஒரு பேய் கதை சொல்ல, எல்லாரும் வந்து காமெடி கதை ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரெண்ட் சம எந்திரிச்சேன் மங்களா தெரிஞ்சு பார்த்துட்டேங்க. அப்ப நீயும் பார்க்கல. மங்களா தெரிஞ்சா மங்களகரமா இருந்துச்சு. சோ அவங்க एक्चुअली கிரா அவங்க ஸ்பிரிட் சோல் வந்திருக்கல. லைக் are you close with that? yes I'm very பழைய ஆண்டி கூட very close. அப்ப இந்த மாதிரி இருக்கும்ல, அவங்க வந்து கடைசி காலத்துல வந்து லைக் the last wish பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஆமா because இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் நிறைய லைக் can see ஹைவேல ஓட்டிட்டு இருக்கறப்ப ரோட்ல தெரியும். தெரிஞ்சுக்குமா? யா என்ன தெரிஞ்சு? நான் already ஜோஹர்ல இருந்து தாய்லாந்துல இருந்து ஓட்டிட்டு வந்தேன். இல்ல ஜோஹர் இங்க இருக்கு, தாய்லாந்து இங்க இருக்கு. தாய்லாந்தா? தாய்லாந்துல இருந்து ஓட்டிட்டு வரப்போ I saw like spirits just like walking and then suddenly disappear. Can see. ஸ்பிரிட்னா இந்த மனச ரூபத்திலயா? Yep. ஆமாவா? Yeah. சோ இந்த படத்துலலாம் வருமே, ஒரு பேர் நடந்துக்கிட்டு அப்படியே காண போயிடுவாங்க, மறைஞ்சிருவாங்க அந்த மாதிரியா? வெள்ளை கலையில இருக்க பார்க்கறப்ப தெரியும். and then like I don't want to acknowledge பண்ணல. yes. so when I turn back and turn it won't be there அந்த மாதிரி. do they like உன்னை பாப்பாங்களா, பேசுவாங்க? I mean like do they like no they don't know that you know them. I mean you can see them. They can see but others you cannot look at their eyes. If you are giving eye contact with them, that means you either must be strong to face it or it will attack you. எனக்கு வந்து அந்த தைரியம் இல்ல கண்ணை பார்க்க. so I'll just like கன்வென்ட் சொன்னியா? எங்க இருக்கு? மங்களா இருக்கு. சோ அந்த மாதிரிலாம் நீ வச்சிருக்க. என்னோட கதை வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான கதை. ஸோ இது ஆஃப் ட்ராக்கான கொஞ்சம். ஸோ கதையே சொல்ல எல்லாம் கன்ஃபெஷன், அது என்னன்னு தப்பு பண்ணிருக்கோ சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு மலேசியன் வந்து ஜப்பான்ல போய் ஒர்க் பண்றப்ப ஒரு நடந்த ஒரு கதை. ஒர்க் பண்றப்ப வேலை பார்க்குறப்ப மலேசியா அது எப்படிடா மலேசியன் இன் ஜப்பான்ல. ஆமா. ஸோ அவர் வந்து ஒரு ஃபாக்லிஃபோ என்னமோ ஒரு மிஷின் ஓட்டுறவர் ஃபியூ இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு காசு மலேசியாவுக்கு அனுப்பிட்டு he was fine. பட் his senior, one of his senior வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான். he want to do something to him. பட் ஒர்க்கருக்குலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார்ல, அது மாதிரி அவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப எரிஞ்சு விடுவார். பட் he cannot do anything because the culture is like that. So he was very abusive. Abusivனா work abusive, அடிக்கிற abusiveல லைக் ஒர்க்லயே ரொம்ப வேலை கொடுத்து இந்த மாதிரி. அங்கே ஜப்பனீஸ் கல்ச்சர் ஒன்று வந்து ஹைராக்கிஸ் இருக்கு. அந்த ஹைராக்கி ஃபாலோ பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு நாள் வந்து இவங்க வந்து ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து கதை கேட்டுருக்காங்க, அந்த கல்ச்சர், அந்த வில்லேஜோட கல்ச்சரு, அந்த கல்ச்சரில். அப்போ ஜப்பானில் வந்து தி பிலீஃப் டீமன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு பேர் இருக்கு யோகாய்ன்னு சொல்லுவாங்க. யோகாய்னா ஜப்பனீஸ் கல்ச்சரில் வந்து தேர் சோ மெனி டைப் ஆஃப் டீமன்ஸ். டீமன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே நினைக்கிற மாதிரி டீமன் இல்லை. அங்கோல் டீமன்லாம் வேற வித்தியாசமா இருக்கும். ஜப்பனீஸ் கல்ச்சர்ஸ் டீமன்ஸ் ஆர் வெரி aggressive, very என்ன சொல்லுங்க, வாரியா இருக்கும், violent something like from the movie எக்ஸுமா பார்த்தா. correct exactly like that. அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்க சொல்லிருக்காங்க, கதைலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப சொல்லிருக்காங்க, இந்த யோகாய் கிட்ட வந்து நீ என்ன கேட்டாலும் வந்து அது கொடுத்துரும், ஆனா அதுக்கு தேவை மாதிரி உனக்கிட்ட ஏதாவது கேட்கும் அப்படின்னு. சும்மா லாட்டுத்தனமா என்னோட சீனியர் சாகணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். லைக் ஹவ் அந்த இடத்துல, ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த யோகாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல யோகாய் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்காங்க, அந்த காலத்துல வந்து இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு அந்த
சுத்தி காமிக்கிற இடத்துல சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி. ஸோ இவர் வந்துக்கிட்டு சும்மா அது போயிட்டு சும்மா விளையாட்டுத்தனமா போயிட்டு அங்கே போயிட்டு என் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, நீ தான் உனக்கு பிடிக்காதுல அவன் சாவுன்னு சொல்லு தூண்டி விட்டுருக்கான். ஸோ எஸ் தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஸ்டார்டட். தென் அப்புறம் சொன்ன ஒரு பாடு தென் ஹி ஆல்சோ சைடு. அப்புறம் வந்த ஒரு பாடு வீட்டுக்கு வந்துட்டு படுத்துட்டாரு. வந்துட்டு படுத்தவர் வந்து அந்த யோகாய் வந்து ஒரு கனவுல வந்திருக்கு, நான் உன்னோட விஷஸ் ஃபுல்ஃபில் பண்றேன், உனக்கு நீ என்ன ஒன்னால எனக்கு என்ன தருவ அப்படின்னு. ஓகே, இவர் கேட்டிருக்காரு என்ன வேணும் அப்படின்னு. நீ ஏதாவது ஆஃபரிங் பண்ணணும், அது உன் மூலியமா தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இவருக்கு ஹி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் என் மூலியமானா என் உயிரை, அது உயிரெலாம் வந்து நீ இன்னும் ஒரு பெரிய ஆஃபர் கேட்கலாம், இதுக்கு இந்த மாதிரி ஆஃபரிங் நீ இதுக்கு தேவையில்ல, இது சின்ன ஆஃபரிங் எனக்கு சின்னதாக கொடுத்தாலே போதும் அப்படின்னு. ஸோ இட் மேக்கிங் குட் டீல் இன்னும். எனக்கு உன்னோட கால் வேணும். என்ன வேணும்? கால். ஒரு கால். கால். ஒரு கவ் பால் கொடுக்கும்போது அது கால் கேட்டிருக்கா? Yes. He's like, Yes. okay. இவர் வந்துகிட்டு காலா, பட் இட்ஸ் ஜஸ்ட் a ட்ரீம் ரைட். ஸோ அவரு ஒரு இதுல வந்து கால் தானே எடுத்து அப்படின்னு ஒரு கனல் அப்படி ஒரு ஃபுல்லோவில் சொல்லிட்டாரு. ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை வந்துருக்கு. தென் 2 to 3 daysல சீனியர் டைட்னு தெரிஞ்சதுமே இவருக்கு இப்பதான் அந்த கனவுல என்னென்ன வந்துச்சு ஞாபகம் வருது. ஐயோ கால் போப்பதே. இப்ப இவர் உடனே பேக் பண்ணிட்டு ஜாமெல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு இவர் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அது சொன்ன மாதிரியே அப்படி அவர் கேட்ட மாதிரியே அது அப்படி செத்துருந்தாங்களாம். ஓகே, அது எப்படி செத்தாங்கன்னு எனக்கு அவர் டீட்டெயில் சொல்ல, அந்த டீட்டெயில் தெரியல. பட் அவர் நினைச்ச மாதிரி அப்படியே அந்த செத்துரு, ஏன்னா அவருக்கு சொன்ன விஷ் படி மாதிரியே அப்படியே அந்த அவனுக்கு அந்த சாவு அப்படி வந்திருக்கு. ஸோ he knows like fuck சம்திங், இது நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா இது ஒரு கதை, ஒரு பிளாட் ட்விஸ்ட் ஒரு இருக்கு. ஸோ இப்பயே சொல்லிட்டு பத்தியா? இல்லை நான் சொல்லிடுறேன், அப்போ எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க என்ன பிளாட் ட்விஸ்ட்னு. நாங்க சொல்லு. ஸோ மலேசியா வந்துட்டாரு. வந்துட்டாரா? ஓடி வந்துட்டாரு அங்கே வேலையை விட்டு. இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்ல, இங்க வந்துட்டு ஒரு 1 வீக்ல ஒரு அந்த மிஷின் ஃபாக்லீஃப் இருக்குல்ல, அது ஃபாக்லீஃப்ல ஏதோ ஒரு மிஷின் தெரியுங்க, அந்த மிஷின் கம்பெனி மிஷின் இடிச்சு he lost his right leg. ஆக்சிடென்ட் right leg போச்சு. ஐயோ வட போச்சே. இடிச்சிட்டல நினைச்ச மாதிரி எடுத்துட்டல. கால் போச்சுங்க. ஸோ என்ன சொல்றேன், கால் போச்சா. இப்போ ஒரு கம்பெனி ஒர்க் பண்ண முடியாது, இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணிட்டு வீட்டில் இருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. இப்போ நான் ஒரு கதையை ரிவீல் பண்றேன். அங்க அந்த இடத்துக்கு போனான்னு சொன்னல, அந்த சுத்தி பார்க்குற இடம் வந்து டீமன் பார்க்குற இடம். அங்க வந்து இந்த சுத்தி பார்க்குற இடத்துல வந்து இந்த யோகாயை விற்கிறாங்களா. இந்த யோகாயோட அந்த என்ன சொல்லுவாங்க, ஃபிகர்ஸ் மாதிரி, ஸ்டாச்சு, அது ஃபிகரிங்களா. அந்த ஃபிகரிங்க இவர் வாங்கியிருப்பாரு, இவர் வாங்கியிருக்காரு அந்த ஃபிகரிங்க. இந்த ஃபிகரிங் வாங்கிட்டு என்ன அது அப்போ வாங்கிட்டு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த எடுத்துட்டு வர்றப்ப ஸோ இப்போ இந்த இடத்துல நீ பார்த்தீங்கன்னா அந்த யோகாய் வந்து ஃபுல் பாடி வந்து இருக்காது தெரியுமா, அதுக்கு அது ஒரு தலை மட்டும் தான் இருக்கும் அதுக்கு. ஓகே, இப்போ அந்த ஃபிகரிங்ல அவர் பார்க்குறாரு, அதுல கால் இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் டேக்கிங் பாடி பார்ட்ஸ் ஃப்ரம் பீப்புள். இது சரி சொல்லு. விடாமுயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும், விடாமுயற்சி. எல்லா பாடி பார்ட்டும் கிடைச்சிருமா அதுக்கு? தெரியல, என்கிட்ட இருக்கிறது ஒன்று அதுக்கிட்ட இருக்காதே. வந்து கனவுல கடிச்சா ப்ளீஸ், நான் ரோபோகோ மாதிரி தான் இருக்கேன். அதுவும் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இது நான் எங்கேயும் ஒரு படத்துல பார்த்திருக்கேன் தெரியுமா, லைக் இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கதையை வந்து நிறைய இடத்துல வந்து அனிமேல இந்த மாதிரிலாம் கதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஜப்பான் கல்ச்சர். இப்போ வந்து இந்த விஷயம் வந்து இவன் சனுக்கு நடந்து, இவருக்கு ஒரு சன் இருக்கு, இவருக்கு 2 சன் இருக்கு. ஓகே, ஸோ இதில் யங்கர் சன் வந்து இதே மாதிரி யங்கர் சன் கனவுல போயிட்டு இது மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல போயிட்டு கேட்டிருக்கு, இவன் கேட்டிருக்கான் எனக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு எங்க அப்பாவோட கால் வேணும், எனக்கு வந்து நான் படிப்பில் பாஸ் ஆகணும். சிம்பிளா கேட்டான். அதுக்கு வேணும்னா நீ உனக்கு வந்து என்ன கொடுப்ப அப்படின்னு. என்னடா எங்க அப்பாவோட கால். அப்ப மகனே பையன் பாஸ் ஆயிட்டாப்பா, அப்பா கால் போச்சு. இப்ப அந்த பையன் சொல்லியிருக்கான், பட் இந்த பையன் வந்து ஸ்மார்ட், அவங்க அப்பா மாதிரி இல்ல. என்னோட பிங்கி எடுத்துக்க கட்டார்ல அதுதான் யூஸே இருக்காது. அதான் அவன் ஆஃபர் பண்ணனா, ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இல்ல அந்த கனவுல அது சொல்லியிருக்கு, நீ ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னா நீ இது ஆஃபர் பண்ணணும். ஓகே, அவங்க அப்பாட்ட சொன்ன மாதிரியே எனக்கு வந்து உனக்கு பாடி பார்ட் வேணும், இது வேணும்னு சொல்லும் போது அவன் சொல்லியிருக்கான், பாடி பார்ட்டா என்ன கொடுக்குறது அப்படின்னு சொன்னா, அவன் சின்ன பிள்ளை தானே, அவன் அவனுக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு அவன்
சரி இதுலயே எனக்கு யூஸ் ஆகாது பிங்கி தான் பிங்கி எடுத்து கேஸ் சொல்லதும் போற ஸ்கூல் வெளியில வந்து ஹி பாஸ்ட் இட் அவர் எக்ஸாம்ல யூபிஎஸ்ஆர் ஹி பாஸ்ட் இட் குவைட் சம் டைம் கோ. ஸோ பாஸ் பண்ண பிற்பாடு பைஸ்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது எப்படின்னு தெரியல ஒரு ஆக்சிடென்ட்ல ஹிஸ் ஹேண்ட் வேன் இன்சைட் அந்த செயின் இருக்கு தெரியுமா பைஸ்கிளோட செயின் கிராஷ்ட் இட். அவங்க பிங்கி அங்கேயே பிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. அவங்க அப்பாவுக்கு அப்பதான் தெரியுது இட் ஸ்டார்டட் டு ஹண்ட் தி ஹோல் ஃபேமிலி. இது எப்படி அவருக்கு தெரியல. அப்ப வந்து உண்மையிலே அப்ப தெரிஞ்சு ஓ இது இப்ப அவர் தெரிஞ்சிச்சு இந்த யோகா இது சும்மா ஒரு பொம்மை இல்ல இது வந்து அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாரு he hate his cousin so he give to his cousin. ஆமா இது எவ்வளவு முட்டாளான ஒரு விஷயம். நீ சொன்னதுல இதாண்டா பிளாட் இல்ல சூனி வச்சிருக்கேன் இருக்கேன் அவர் பாட்டு இது கால்னா எடுத்துருக்கு யாரு கொடுக்கலாம் தூக்கி சொல்லலாமா இல்ல கசின் கொடுக்கலாம் ஏன் அவன் பயப்பல ஏன் தெரியுமா இவன் குடும்பத்துல இவர் வந்து எல்லாம் கம்பேர் பண்ற குடும்பம். உங்க குடும்பத்துல வந்து படிப்பு எல்லாமே கம்பேர் பண்ணுவாங்க. அவன் நல்லா வாழ்றவன். ஸோ இவர் வந்து இவர் வாழ்க்கை வந்து இவ்வளோ கஷ்டமா ஒர்க் பண்றது ஃபேக்டரியில் ஒர்க் பண்றது காரணமே வந்து அவங்க குடும்பத்தில் கம்பேர் பண்ணி இவரோட அந்த செல்ஃப் எஸ்டீமை குறைச்சிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து அந்த கசனை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எரிச்சலா இருக்கும். அவன் நல்லா வாழ்றான் அப்படி ரிவெஞ்ச் ஆஃப் சிட். ஸோ அது என்ன கதை இது என்ன கதை. ஸோ அது அவர் கொடுத்துட்டாரு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அவங்க படிச்சவங்க அவங்க இதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க அவங்க தூக்கி வீசிட்டாங்க. பிகாஸ் அவர் எதிர்பார்த்திருக்காரு என்ன ஒண்ணுமே நடக்கலையா அவன் வீட்டுல ஏதாவது நடந்துருக்கணும் நினைச்சு வேற எதுவுமே நடக்க படிச்சவங்க திடீர்னு உங்க பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னாச்சு கால் போயிருச்சு அவங்க படிச்சவங்க தான் நினைச்சேன் ரொம்ப படிச்சிருக்காங்க. So then that's the story that I get to know. அதுக்கு பேசாம இவரை தூக்கி வீசிருக்கலாமா அந்த பொம்மையை? Because he thought இந்த இது வந்து அவங்க குடும்பத்தை போய் ஹண்ட் பண்ணா அவர் வந்து அவர் மாஸ்டர் பிளான் போட்டாரு. பட் அந்த ஆனா நீ ஜப்பனீஸ் வேரியல் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வச்சு எங்க அப்பா வந்து முன்ன சொல்லியிருக்காரு லைக் மை கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர்ஸ் டைம் when they were young you know Japanese occupied. Yeah. So அந்த நேரத்துல நிறைய பேர் வந்து தலை வெட்டும். கரெக்ட். ஓகே சொல்லு. So தலை வெட்டும் போது you know they beheaded and then they will just stick it. Correct. ஆமா. So Sramban actually do you know in Rasa there's before you go to the Kampong Baru side there's a train railway station. Okay, this story happened there. That was where my old house was. really? Yeah. அப்ப ஜப்பனீஸ் பாத்தீங்களா? இல்ல so நான் பார்க்கல. நீ பேச்ச அந்த train station அந்த track கொண்டு நடந்து போயிருக்கியா? இல்ல. Okay, so my father actually went to the track. He and his friends all have walked. They walk. Three of them they walking. 3 பேர் நடந்து போறோம். திரும்பி பார்த்தா 2 பேர் காணாம போயிட்டாங்க. Your father பின்னால பாக்கும்போது நான் பாக்க 2 பேர் இல்ல. அவர் பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்காரு. 2 பேரும் இல்ல. So ஒரு பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து லைக் I think he was like 15 16 like that. Okay. So அவர் பார்த்துட்டு like he thought they would hide. பயமுத்துறதுக்கு பண்ண ஏன்னா அப்படிதான் இருக்கான்ல. ஸோ இவர் போய் தேர்ட் இருக்காரு பார்த்துருக்காரு யாரும் இல்லை. ஸோ யாரும் இல்லை அங்கே வந்து இந்த குச்சியா இது இருந்துச்சு குச்சியா இருக்கும். ஸோ he just saw சரி he felt very eerie then he just came back and the two friends were waiting at the you know when you going up the hill அந்த கார்னர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் என்ன விட்டுட்டு வந்தேன்னு நான் நடந்து போறேன் நீ காண போயிட்டேன். ஸோ 3 பேர் நடந்து போது ஆளாள் காண போயிட்டாங்க. ஸோ எல்லாரும் திருப்பி வந்துட்டாங்க. ஸோ இப்படி ஒருத்தர் ஸோ இது வந்து அது சும்மா தான் நினைச்சேன். ஸோ எங்க அப்பாவுக்கு வந்து உனக்கே தெரியும் எங்க அப்பாவுக்கு வந்து லைக் சாமின்னா கொஞ்சம் டைட் அவங்களும் சாமியை ரொம்ப டைட்டா இருப்பாங்க. ஓகே. ஸோ அவருக்கு வந்து எல்லாம் வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்க மாட்டேன். ஆனால் அவரால் பார்க்க முடியும். அவருக்கு கண்ணுல வந்து இந்த சாமிலாம் கண்ணுல வரும். ஓகே. ஏதோ ஒரு கனவு கண்டு பயந்து he was sweating. ஓகே. ஸோ எங்கள் பாட்டி வந்து எழுப்பி விட்டு சொல்கிறாங்க நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்கிறேன்னு. he was shouting as though somebody was torturing him. So it's like my grandmother was like it's a bit weird because அவங்க சாமிலாம் கூட்டிகிட்டு போயிட்டு பிடியில் போயிட்டு கோயில் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவரெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எதுவும் இல்லை ஆனால் இவன் ஏதோ பார்த்து பயந்துருக்கான். எங்கள் அப்பாவுக்கு வந்து அவர் என்ன பார்த்தாருன்னு ஞாபகம் இல்லை. The thing is right remember he went saw the குச்சி for him after that he cannot remember he only went back he only remember walking back. He doesn't remember what happened in between. Oh. That means he saw something. The next thing you know he was walking towards his friends. So he cannot remember when he was telling the story apparently he said like at first I thought like I couldn't remember what happened. So I was like இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க இது வந்து burial site for the Japanese. There were a lot of things that were Japanese. So they say he said most likely
லைக் அவரோட அந்த இடத்துல கூட அந்த சுடுகாட்டு ஏதோ மேலே லைக் அவங்க அன்ரெஸ்டாக இருக்கும்போது அவங்க மேலே மிதிச்சு போயிருப்பாங்க. ஸோ அதனால அது வந்து ஏதாச்சும் அட்டாக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிடுறாரு. ஸோ எங்கள் அப்பா வந்து கயிறுலாம் கட்டி உட்காந்துருக்காரு. ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸில் வந்து தேவோல ஓகே ஒன் அதர் ஃப்ரெண்ட் he saw a demon in his other friend in his dream and it was like torturing him. Like torturing அவரோட லைக் இன்னும் இந்த தெரியுமா அன்னியன் படத்துல வந்து இந்த தண்ணியில போட்டு he felt like that. லைக் பனிஷ்மென்ட் கொடுக்குற மாதிரி he felt. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வந்து இவங்க 3 பேர் எடுத்து அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும் நினைக்கிறேன். அந்த சிவன் கோயில் போயிட்டு ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒருபடி லைக் பை டிஃபால்ட் நோபடி வாக்ஸ் அட் த ரயில்வே. லைக் இதட்டிக்கல அங்கே இருந்தா கூட உனக்கு அங்கே போறதுக்கு லைக் இட்ஸ் வாக் லைக் பட் நோபடி வாக். ஆனால் எங்கள் அப்பா திரும்பி போனார். திரும்பி போயிட்டு he said until today he said he cannot explain it. He walked, he saw a train station there. But then he's not walking. ட்ராக் மட்டும் தான் இருக்கு. ட்ராக் மட்டும் இருக்கு. ஆனால் அங்கே ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் பார்த்துருக்காரு. ஓகே. ஸோ அங்கே ட்ரெயின் ஸ்டேஷன் அங்கே இல்லை. அங்கே அவர் திருப்பி வந்துட்டு மறுநாள் போயிருக்க ட்ரெயின் ஸ்டேஷன் அங்கே இல்லை. வச்சுட்டு இருக்கு. இன்னும் வரைக்கும் the most unexpected thing he saw a train station and he like he went all the way but he can never find the train station again. But he remembered clearly he saw the train station. So அப்படி தான் சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. ஆனால் அது ஜப்பனீஸ் சொல்லதான் ஞாபகம் வச்சு அந்த குச்சி இதெல்லாம் ஞாபகம் வச்சு. ஆக்சுவலி நீ அந்த தலைன்னு வச்சு சொன்ன தெரியுமா? ஓகே. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடம் வருது. எங்க இருக்கு நீங்க சொல்ற எல்டோராடோ கிளானஜா இருக்குல்ல. உனக்கு இந்த பாட்காஸ்ட் தெரியாது. இவன் கிளானஜால முக்காசிக்காத அடுத்திருக்கு. ஆமா. ஓகே. You know ஜப்பனீஸ்காரங்க கூட கேக்குறாங்க. அவனுக்கு ஞாபகம் இருக்காது. You know இந்த இடம் சொல்ல. You know where SS7? Yeah. ஓகே. SS7ல வந்து குட்டை இருக்கும். ஓகே. அந்த குட்டை பக்கத்துல வந்து ஒரு கோயில் இருக்கும். கோல்ட் கலர்ல ஒரு கோயில். அதுக்கப்புறம் அந்த ஹவுசிங் ஏரியா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. SS7ல தெரியுமா? அந்த ஹவுசிங் ஏரியா பின்னால வந்து இஸ் a big அல்லூர். செம்ம பெரிய அல்லூர். ஜப்பனீஸ் காலத்துல வந்து இது வந்து என்னோட பாட்டி அவங்க சொன்ன கதை. ஜப்பனீஸ் காலத்துல என்ன பண்ணுவான், அந்த அல்லூர் பிகினிங்ல வந்து அங்கதான் தண்ணி, அப்போதான் தண்ணி நிறைய ஊற்றும். இப்போதான் ஆஃப்டர் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் தண்ணி அதுதான் ஸ்டக்னா இருக்கும். மழை பெஞ்சா மட்டும் தான் தண்ணி ஏறும். ஸோ ஜப்பனீஸ் காலத்தில் வந்து அவன் வந்து அந்த இடத்த லைக் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வார்ன் பண்ணுவானா, தப்பு பண்ணவனை தலையை வெட்டி சொன்ன மாதிரி தான் குச்சியில் குத்தி வச்சிருவான். ஸோ அவங்க சொல்லுவாங்க சம்டைம்ஸ் லைக் எவ்ரி வீக் அந்த அல்லூர் வந்து அப்படியே சோப்பாக ஊற்றுமா. ஸோ என்னன்னா ஒரு மாதிரி மாசா வந்து லைக் கூட்டமா தலையை வெட்டிருக்காங்களா. நாச்ச மாசா உள்ள வந்து கலப்புற. ஸோ வந்து பாட்டிக்கு சின்ன வயசு லைக் ஷீ இஸ் லைக் 6-7 அந்த மாதிரி. அவங்களோட அம்மா வந்து அந்த ரோட்ல அப்படியே நடக்கும்போது they will say நாங்க பார்ப்போம். பட் என்னன்னா கண்ணை மூடிடுவாங்களா அவங்க அம்மா வந்து, பாட்டி கண்ணை மூடிடுவாங்க, இதெல்லாம் பார்க்காதீங்கன்னு. பட் அந்த கண் கை முன்னா ஒரு மாதிரி தெரியும்ல. ஸோ என்னன்னா அந்த குச்சியா இருக்கும். ஸ்டீல் இல்ல, நார்மல் வூட் குச்சி மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்படி அப்படி கிடக்கும். அங்க குத்தி 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 கண்ணு வெளியே, நாக்கு வெளியே, கண்ணு ரத்த ஸோ அந்த மாதிரி குத்தி. ஸோ ஸோ லைக் அந்த ஜப்பனீஸ் எவ்வளோ கொடுமைன்னு நீங்கள் புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்க. பட் பாட்டி வந்து கண்ணாலே பார்த்துருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இது ஒரு டைம் வேன். அப்போ அதுக்கப்புறம் ஜப்பனீஸ் எல்லாம் போயிட்டு தென் இண்டிபெண்டன்ஸ்லாம் கிடச்சிருச்சு. இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி ஒரு 10 years. ஸோ கீரா வந்து அந்த ஏரியா ஸ்டில் அண்டர் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ ஃபுல்லாக இன்னும் டெவலப் ஆகல. இந்த இடம் என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, அந்த ரப்பு மரமா இல்லை இன்னமும் ஒரு பிளான்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இடிச்சு திருப்பி வீடு கட்டினாங்க. ஸோ அந்த பிளான்டேஷன் ஒன்று வரும்போது ஒரு ரோடு மட்டும் இல்லை. இப்போ இருக்கிற பிளான்டேஷன் தெரியுமா, லைக் ஒத்த ரோடு மட்டும் அப்படியே போயிட்டு தென் யூ கோ டு ஹவுசிங் ஏரியா. பட் அந்த 1 way ரோடு நீ வரணும்னா நார்மலி வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்காது. ஸோ நீ அப்படியே உனக்கு லைட், உனக்கு என்ன சாஸ் இருக்கும், நீ வந்து அந்த டார்ச் லைட் வச்சிருக்கியோ இல்லை மோட்டார் பைக் லைட்டாக, அதுதான் லைட் சாஸ். இல்லைன்னா இருட்டாக இருக்கும் அது. ஸோ இவங்க வந்து வேலை செய்யும் போது அந்த பஸ் என்ன பண்ணோம், ஒரு இடத்துல மட்டும் இறக்கி விட்டுரும். ஸோ யாரெல்லாம் வந்து இறங்குவாங்க. ஸோ யூஸ்வலி வந்து குரூப்பாக தான் போவாங்க. போயிட்டோன்னே ஸோ அந்த வீடு எப்படி பண்ணால் அந்த ஒத்த ரோடு வரும். தென் இட் லைக் ஒரு மாதிரி பிரான்ச்சாக பிரியும். ஸோ ஒரு வீடு எஸ்டேட் வீடு மாதிரி, ஒரு வீடு அந்த மாதிரி. ஒரு நைட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து வேலை முடிஞ்சு அப்படி வந்துட்டு இருக்காங்க. குரூப்பாக வரும்போது எவ்ரி நைட் ஷில் கம் இன் அ குரூப். அந்த பர்டிகுலர் நைட் வந்து ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்ன் ஆகி அந்த டைமில் வர வேண்டிய பஸ்ஸை வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ என்னன்னா அடுத்த ட்ரிப் பஸ் வரணும், அந்த பஸ்ஸுக்காரன் வந்து இவங்களெல்லாம் ட்ராப் பண்ணி அவன் சுற்றி திருப்பி போகணும். இட் வில் டேக் another 1 hour. ஸோ அவங்க இன்னும் 1 hourனா இன்னொரு ஜேர்னி ஒன்று half an hourனா ஆல்மோஸ்ட் 1.5 hour அங்கேயே பேர்ன் ஆயிடும். ஸோ ஹி ஹேஸ் டு வெயிட். அவங்க ஒண்டி தான். ஸோ இறங்கினோடனே இறங்கிட்டாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஆளாக இறங்கல, ஒரு 2-3 பேர் இறங்கினாங்க. பட் அந்த ஏரியாவுக்கு பொறுத்து இவங்க வந்து ஒரு ஆள் தான். ஸோ இவங்க வந்து இதான் தெரியுமா சொன்னாங்க, இவங்க வந்து அப்படியே வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க 16, 17, ஏன்னா அப்போலாம் வந்து இந்த 14-15 வயசு வரைக்கும் தான் படிப்பு. அதுக்கப்புறம் they like sent to factory வேலை செய்யுங்க அந்த மாதிரி போட்டுருவாங்க. ஸோ பாத்துக்கோ. யா உன்னை அப்பவே ஃபேக்டரிக்கு அனுப்பியிருக்கணும். இருக்கணும் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க மாதிரி ஓடி இருக்கோம். ஸோ இவங்க வந்து நடந்துட்டு இருக்காங்க. தென் திஸ் வாட் ஷி said no. அந்த நைட் ஒத்தரோடு the only light saw that she, அவங்க எந்த டார்ச் லைட்டை கேரி பண்ணல. ஸோ அவங்களுக்கு தெரியுற லைட் என்னன்னா வீட்டு வாசலில் வந்து லைட் எரியும். ஸோ அவங்க நடக்கும்போது அவங்க தெரியும், ஓகே தூரத்தில் வந்து இவங்க வீடு. ஸோ எவ்ரி ஹவுஸ் கீழே வந்து நெய்பர் தான், அவங்க தெரியும் இவங்க யாருங்க. ஸோ அவங்க ஓகே இந்த வீடு தாண்டினா 2 வீடு கழிச்சு நம்ம வீடு வந்துடும், நம்ம பார்த்து நடந்து போயிடலாம். ஸோ இவங்க அப்படியே வந்து நடந்துட்டு இருக்காங்க. அந்த வீடு தாண்டுறாங்க தெரியுமா. அந்த வீடு தாண்டும் போது ஓகே அவங்களோட வீடு வந்து இஸ் லைக், இப்போ அந்த எஸ்டேட் வீட்டில் வந்து இஸ் ஒயிட், ஒரு மாடி தான் பட் வைடாக இருக்கும், லைக் அகலமான வீடு அது. ஸோ அவங்க எல்லாத்தோடைய வீட்டு வாசலில் மட்டும் தான் லைட் எரியும், வீட்டுக்குள்ள லைட் எரியாது. ஏன்னா நைட்டு திறக்க மாட்டாங்க, வீட்டு வாசல் ஏறி அவங்க போகிறாங்க. அவங்க நடந்துட்டு இருக்கும்போது நான் அப்படி பார்த்தேன், இன்னமும் காளான் வந்து புருஷன் ஒன்று வந்துருக்குடா அந்த மாதிரின்னு. காளான்னா மஷ்ரூம் லைக் ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் ஒன்று, லைக் அது அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் பார்த்துட்டு என்னடா இதுன்னு. தென் காளான் தெரியுமா, மஷ்ரூம் தெரியும்டா, அது ஏன்டா பாக்குது. அதான் அவங்களுக்கு அந்த மாதிரி சூப்பர் மாரியோல இருந்திருப்பாங்க. ரேல் கேம் பார்த்தா ஒருத்தன் பண்றீங்க, வீடு மாதிரி வந்துட்டு ஜோன் மாதிரி வந்துட்டு. ஸோ இவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு என்ன இதுன்னு இம்மிடியட்லி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வாஸ், அந்த அவங்க வெட்டி தலையை குத்தி வச்சான் தெரியுமா, அது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் காலாம தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து நீ ஜப்பனீஸ் அவங்களோட ஹெல்மெட் தெரியுமா, அந்த ஒரு மாதிரி என்ன ஹெல்மெட் அது சோல்ஜர்லாம் போட்டுருப்பாங்க, அது ஒரு தலை இல்லை, அந்த ஓவல் ஷேப் மாதிரி இருந்தது. இவங்க பார்த்து இது நான் எங்கே இருக்க, அது ஓ ஷிட், அப்போ நான் என்னத்தையும் பார்த்துட்டேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்ம நடந்துருவோன்னு ஓகே வீடு தாண்டினாங்க. 2வது வீடு தாண்டும் போது எல்லா வீடும் ஒரே பொசிஷன்ல தான் இருக்கும், ஒரு மாதிரி இப்படி பிரான்ச்சாட்ட தான் இருக்கும். திருப்பி தாண்டும் போது she see the same helmet again. இந்த வாட்டி she knows it's a helmet. இவங்க பார்த்தாங்க ஓகே என்னடா இதுன்னு. ஸோ 3வது அவங்களோட வீடு 4வது வீடு. ஸோ இது இப்போ 3வது வீடு தான் இவங்க தாண்ட போகிறாங்க. 3வது வீடு தாண்டுறாங்க. ஷீ லைக் இப்போ வந்து அதுக்கு வந்து அவன் பாட்டிக்கு வந்து கியூரியஸ், இப்போ வந்து இருக்குமா இருக்காதா நம்மள தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா யூஸ்வலி இந்த கியூரியாசிட்டியாக இருந்தால் நீ லைட்டாக பார்ப்ப, முன்னுக்கு பார்ப்ப, இங்கிட்டு பார்ப்ப, முன்னுக்கு பார்ப்பல. ஸோ இங்கே பார்த்தாங்க, ஷீ ட்ரைங் டு சர்ச் ஃபார் த திங். அதுதான் வந்து அவங்க பண்ண மிஸ்டேக்கு. இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எங்கடா காணோன்னு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. எதுவுமே எங்குமே பார்க்காத, சீக்கிரமாக வீட்டுக்கு வா, இப்போவே வா, எதுவுமே நீ பின்னால் திரும்பாத, நேராக வா. அவங்க ஏன்னு நீ வான்னு இவங்க போகிறாங்க. நேராக வீட்டுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, பாட்டி வீட்டில் இழுத்து கவு சத்திட்டு ஷி வென்ட் டு த ப்ரேயர்ஸ் ரூம். இந்த சூடம் சாம்பிரான்னு எடுத்து கவு திறந்து வீட்டு முன்னுக்கு அப்படி போட்டாங்க. ஸோ என்னன்னா அவங்க அம்மா கண்ணுக்கு வந்து என்ன இவங்க இப்படி தேடி இருக்காங்க தெரியுமா, அவங்க பின்னால் வந்து அந்த தலை அப்படி அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு, இட்ஸ் ஃபாலோவிங். என்னன்னா ஜப்பான்கார தலையை வெட்டினா தெரியுமா, ஓகே அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை. when Japanese all withdraw பண்ணி I think British came again. ஸோ சில ஜப்பான்கார தலையை வந்து சில இங்கே இருக்கிற தட் மலேசியன் அண்ட் பிரிட்டிஷ் அவங்க தலையை வெட்டி காட்டுறதுக்கு, நீ என்னடா வெட்டுறது, நான் வெட்டுறேன்டான்னு சொல்லி வெட்டான் தெரியுமா. அந்த வெட்டின இடத்துல தான் அந்த பிளான்டேஷன் வந்து அந்த ஒத்தரோடு வந்திருக்கு. ஸோ நான் அந்த இடத்த இடிச்சு இப்போ வந்து இட் பிகேம் அந்த அல்லூர், நான் சொன்னல அந்த SS7 இருக்க அல்லூர். ஓகே அந்த அல்லூர் தான் வாஸ் த பிளேஸ் வேர் அந்த தலையை வெட்டின இடம். ஸோ இட் லைக் ஃப்ரம் அல்லூர் கேம் ஒரு திருப்பி மண்ணை கொட்டி ரோடாக்கி திருப்பி அது வந்து குட்டையாச்சு. இல்லை அல்லூராகவே திருப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கீழே எப்படின்னா ஒன்லி வாட்டர் வில் ஃப்ளோ. ஸோ யாருமே அந்த இடத்துல வந்து நடக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஏன்னா அந்த ஏரியாவுக்கு போய் ரொம்ப வந்து வருஷம் ஆச்சு. பட் நான் கடைசியாக திஸ் வாஸ் 2013-14 அந்த ஏரியாவில் இருக்கும்போது
தே வில் ஸ்டில் சே, நான் அது முன்ன கூட சொல்லியிருக்கேன், அந்த பெரிய குட்டை ஒன்று இருக்கும் SS7ல. அந்த ஒரு கதை இருக்கும்ல, ஒரு அம்மாவும் பையனும் வந்து குட்டையில் விழுந்து இறந்துட்டாங்க. எவ்ரி பௌர்ணமி யூ கேன், இப்போ நீ சொன்ன தெரியுமா, நான் ஸ்பிரிட் பார்க்கலாம் ஒரு மாதிரி வந்துட்டு டிஸப்பியர் ஆகும்னு. இது ரொம்ப ஃப்ரீ. SS7ல ஒரு யாராச்சும் ஒரு 30-40 வருஷம் SS7ல இருந்தாங்கன்னா இந்த கதை அவங்களுக்கு தெரியும். அந்த அம்மாவும் பையனும் வந்து பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அதில் பௌர்ணமி அடித்தா அந்த இடம் வந்து பளிச்சின்னு இருக்கும். ரெண்டமாகவே வந்து ஒரு அம்மாவும் பையனும் ரோட்டில் வந்து நடக்கிறது வந்து பார்க்கலாம். இது வந்து அது ஒன்று. ஸோ அந்த குட்டையில் இருக்குல்ல, ஸோ கடைசியாக கேட்ட கதை கூட என்னென்னா, தே வில் ஸ்டீல் லைக் என்ன சொல்லுவாங்க, அந்த மார்ச் பண்ணுவாங்க தெரியுமா, தே வில் ஹியர் த நாய்ஸ். ஜப்பனீஸ்கார வந்து லைக் பாரா இல்ல அந்த மார்ச் பண்ற சத்தம்லாம் கேட்கும். அந்த பட்டா இல்ல ஒரு சேனாபதி So go back Indian. Go back Japanese. So பட் எங்க தாத்தா அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. டூரிங் தட் ஹீ வாஸ் a train track ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, இந்த இது தூக்கி விடுறது, ரயில்வே ட்ராக். ஓகே. ஸோ டூரிங் த டைம் அவரும் நிறைய பார்த்துருக்காரு இந்த மாதிரி நடந்து போகிறது, தலை இல்லாமல் நடந்து போகிறது அப்படின்னு. பட் என்ன இதில் ஒரு விஷயம்னா, அப்போல்லாம் வந்து நீ புல்லட் தெரியுமா அந்த காலத்தில் வந்து சுட்டு அந்த பைக்கா இல்லை அந்த புல்லட்ல லைக் ரியல் த ஜப்பனீஸ் புல்லட் லைக் பிஜி மாதிரி இருக்கும். ஸோ தட் வாஸ் யூ கேன் ஃபைண்ட் பேக் தென். நீ கிளியராக ஃபைண்ட் பண்ணலாம். நீ மண்ணை கொஞ்சம் நோண்டினாலே அது வெளியே மார்பிள்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதை எடுத்து என்னோட அங்கிள் என்ன பண்ணுவாங்கன்னா, they will wear it as a penna. So you think cool, புல்லட் போட்டிருக்கவர். அது விடிச்சிச்சு என்ன ஆகும் தெரியுமா? அது இதுடா. No, it's an iron ball தானே. அயன் பால் தான். ஆனா அது வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா அப்படியே இல்ல வெடிக்காது. Because this one is the not the servo one. It's just the servo one. The thing is what they do, அது servo போட்டு மெட்டல் தான் உள்ளுக்கு so போடுறாங்க. it is the metal because there's another one the British use. அந்த மெட்டல் பால் இருக்கும், உள்ளுக்கு வந்து இது இருக்கும். so நீ வந்து அத இடிக்குமா அந்த ஸ்பீட்ல இருக்கும், அது எடுத்து வெடிக்கும். This is அது ஷாட்கன் மாதிரி. Okay. This is not that one. Okay. But it's some of it is not really round உள்ளதுல. It is still normal sharp, the sharp bullet தான். Japanese time வந்து already got that. Yeah, some of it I didn't know. some already got that. ஸோ அவரு அது புல்லட் மாதிரி அதெல்லாம் எடுத்து சங்கிலி மாதிரி அங்கெல்லாம் செஞ்சு போட்டுக்குவாங்க. பட் இட்ஸ் ஒன் டைம் ஏதோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து இவர் வந்து ஒருத்தனை பார்த்துருக்காரு. ஓகே. ஒரு சோல்ஜரை. இவன் பண்றான் இங்க வந்தான். he was shocked actually because நான் பார்க்கிறது உண்மையிலே ஜப்பனீஸ்காரனா இல்ல எவனோ இது எப்போ நடந்தது இப்ப பார்த்தது? மேபி அவர் அங்கிள்னா அவர் நினைச்சு பாரு 1950s 1960s after independence-லாம். Okay. But he's the oldest in the family la. My mom close to 70 years ago. ஆமா 70 years. காம்ரேட்ஸ்லாம் எங்க அவன் கேட்டிருக்கான் அந்த சோல்ஜர். அவன்ல நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல வந்து ரோமிங் அரவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது ஏன் இவன் என்ன பேசுறான் ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு நான் ஆளை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு என் அங்கிள் போயிருக்காரு, ஓடி போயிட்டு அந்த அவரோட ஃப்ரெண்ட்லாம் சொல்லியிருக்காரு. அவன் ஃப்ரெண்ட்ல சொல்லும் போது அவன் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கான், டேய் அவன் ஒரு செத்து போனவன்டா, அவன் எங்ககிட்ட வந்து தலை எங்கன்னு கேட்டுட்டு இருந்தான்டா அப்படின்னு. செத்து போனவனா? The Japanese soldier is already dead. So ஆவில அது. So yes, he's been roaming around that area. அது தெரியாம இவர் வந்து அவன் யாரு என்ன இவருக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி உடுத்திருக்கான், ஒரு ஜப்பனீஸ் கார மாதிரி உடுத்திருக்கான். அவன் ஜப்பனீஸான்னு கூட அவருக்கு முதல்ல தெரியாது. யார் இவன், எதுக்கு உடுத்திருக்கான், ஏன் இப்படி வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், அவன் பாசையும் புரியல ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டில் கேஷுவல் வந்து கேட்டுட்டு இருக்காரு. So how are you? எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றீங்க புரியல. So இது வந்து one of my uncle shared to me about this story la. எனக்கு வந்து நீ இப்ப சொன்ன அந்த அந்த குச்சியா அந்த தலை எனக்கு வந்து ஒரு கதை ஞாபகம் வருது. ஸோ இது வந்து அமேசான்ல நடந்துச்சு. அமேசான்லயா? அமேசான். You know the Amazon jungle? Yeah. Oh, Amazon. So Amazon jungle இது நடந்திருக்கு. So do you know like Amazon jungle is we are restricted in finding out about the Amazon jungle. There's only certain places we can certain level எடுத்துக்க போக முடியும். So இந்த கதை வந்து actually 4 பேர். So ஒரு கேர்ள், 2 ஆம்பளை, ஒருத்தன் வந்து இவன் என்ன சொல்றாங்க அந்த அமேசான் டூர் கைட் மாதிரி ஒருத்தன். 4 பேர் வந்து இந்த அமேசான்ல போயிட்டு அவங்க வந்து லைக் ஓகே நம்ம போய் படம் பண்ணுவோன்னு இந்த அமேசான்ல எனக்கு டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க சொல்லிட்டு 4 பேர் போயிருக்காங்க. 4 பேர் போகும்போது
இவங்க 4 பேர் போயிட்டோன்னே இவங்க வந்து லைக் மண்டே போயிருக்காங்க. இவன் மிஸ்ஸிங் ஆனானே. சரி என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஸோ அவங்கள போய் தேடி இருக்காங்க. தேடி பார்த்தா அந்த 4 பேர் இருக்காங்களே, ஒரு ஆம்பளையும் அந்த கேர்ளோட தலையும் அங்கே வந்து கிடக்குது. பார்த்துட்டு இது என்ன ஆச்சுன்னு பண்ணும்போது they inform the university like this student happened this. So one of the professor there decided, okay, I want to go and find out what happened to my students. So he went there. அவர் போயிருக்காரு. அவர் வந்து மாசா இருந்து போயிருக்காரு. So he went there and he saw this thing. Then he decided to go on he had another tour. He decided to go and he found there were cannibals. Okay. Cannibals வந்திருக்காங்க. ஸோ கேனிமல்ஸ் அந்த கேனிமல்ஸ் வந்து இந்த மற்ற 2 பேர் இருக்காங்களா அவனோட தலைலாம் இருந்துச்சு. அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கேட்டோன்னே அவங்க வந்து கேனிமல்ஸை நெகோஷியேட் பண்ணி they took the tapes. இவங்க வந்து டாக்குமெண்ட்ரி டேப்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க டேப்ஸ் எடுத்துட்டு the problem was the tapes வந்து இவன் வந்து அவன் எடுத்துட்டு இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த டேப்ஸ் எடுத்துட்டு அவன் திருப்பி வந்து அவன் யூனிவர்சிட்டி வந்து I think he was in Spain or somewhere. Okay. So he has to fly back. So he cannot check anything, Okay. The thing is the police cannot prosecute the cannibals because they are cannibals. You're not அதனால தான் அதை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் போய் டேப் திறந்து பார்த்துருக்கான். அவன் சொல்லியிருக்கான் அந்த டேப் பார்த்த பிறகு தெரியுது you don't know who were the cannibals. Okay. So what happened was, you know the story, right? Kind of know the story, right? Yeah. So what happened was, இவன் டேப் தரவன் இவங்க வந்து 1 மணி நேரமா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு நாள் தாண்டிட்டாங்க. Suddenly the tour guide got bitten by snake or something. Okay. Snake or something and his leg got this one poison. Okay. இப்ப அவங்க 1 நாள் மேல வந்து உள்ள போயிட்டாங்க. திருப்பி 1 நாள் மேல திருப்பி நீ போக முடியாது. And medical attention is very limited in the jungle. So they only had one choice, to amputate his leg. So they amputated his leg. அது வந்து அப்படியே காட்டினாங்க. அவன் வந்து பேண்டேஜ் பண்ணுவான், கால் ஒன்று பிறப்பா அவன் கால் வந்து லைக் but he still injured lah. So இவனால டோகே போனோம். இவன் கொஞ்ச நேரம் தான் இவனை தூக்கி ஒரு கேம்ப் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த கேம்ப் கட்டும்போது ஒரு கேர்ள் வந்திருக்கு. லைக் ஒரு சின்ன பொண்ணு வந்து பிகாஸ் அந்த என்ன ஒரு அஸ்லி மாதிரி அந்த ஒரு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு வந்து இவங்களை பார்த்துட்டு இது சின்ன பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா they assaulted the girl. The two guys. The woman? They assaulted and they filmed it. Okay. And inside the film you can hear the girl saying, "Stop doing it. We don't have enough film roll." Shit. Okay. So it's quite fucked up, right? Yeah. So quite Anna in the netaba in the footage you can see there's someone else because they were doing it in open, like open area they were assaulting this girl. They can see someone was actually looking at them assaulting. Amputated the girl and they displayed saying that the Orang Aslis are the one did this. And they went to the Orang Asli fellows, some of the Orang Asli like they were looking, they captured them and started torturing them. Physically they started torturing them. They were torturing Orang Asli. These foreigners were torturing this Orang Asli. ஏன்னா நீ வந்து ரொம்ப வயலண்டா இருக்க அந்த பொண்ணு நீ தான் அந்த மாதிரி பண்ணு போட்டு அடின்னு அடிச்சு அவங்க நினைச்சிருப்பாங்க வெட்டியிருப்பாங்க அடியில் வெட்டியிருப்பாங்க. So in their story they wanted to make it look like they are the villain madla. The girl was abused by the Orang Asli. Okay. But the Orang Asli just like so அடிலாம் பட்டு உனக்கே இப்போ வரதுல அவங்க அடி அடிச்சிருக்காங்க. This all in film அவரு this still on film. அடிச்சிட்டு இது வந்து fuck is like damn fucked up already. So what happened was the next day the Orang Asli captured all these fellows. They all found 4 பேரும் பிடிச்சு அந்த பையனை அந்த ரேப் பண்ணால அந்த 2 பேர் அவன் வந்து அவன் பின்னாடி வழியா கம்பி விட்டு அவனை ரோஸ் பண்ணியிருக்காங்க. பங்காங்க மாதிரி வச்சு ரோஸ் பண்ணி அவனை வெட்டி like you can see the decapitation and the girl they assaulted the girl and then they skinned her alive. And they cut a thing and then they put and the கால்னா அவனுக்கும் விழுந்துச்சு. ஸோ 4 பேரும் நல்ல ஒன்று ரொம்ப கிராஃபிக்காக நான் போக விரும்பல ஆனால் அது ரொம்ப கிராஃபிக்காக இருந்துச்சு. நீ சொல்றதே கிராஃபிக்காக தான் இருக்கு. ஸோ கேன் யூ இமேஜின் இட் வாஸ் ஈவன் மோர் கிராஃபிக் தென் திஸ் பிகாஸ் த கேனிபல்ஸ். ஸோ தே புட் ஆல் தே ஹேட் as a warning. ஓகே. ஸோ இந்த ப்ரொஃபஸர் வந்து இந்த கிளிப்லாம் வச்சுட்டேன். நீ என்ன பண்ணுவேன்? ஐ ஒன் ஆக்சுவலி என்ன பண்ணா இவன் போயிட்டு அந்த கிளிப் இருக்குல்ல ஒருத்தன்ட்டு போய் விற்று படமாக செஞ்சுட்டாங்க. படமாக செஞ்சு இது வந்து இட்டாலியா ஐ திங்க் இட்டலியிலேருந்து ப்ரீமியர் பண்ணியிருக்கு. இப்போ அது பார்க்குறதுக்கு இது டாக்குமெண்ட்ரியாக படமான்னு தெரியல உனக்கு, ஏன்னா அது ரொம்ப ரியலாக இருக்குல்ல. ஸோ the fellow who the director got sued and he was held for trial.
for criminal son. For murdering actresses in the movie. ஸோ அவன் வந்து போயிட்டு என்னென்ன வாதாடுனா? அவன் சொன்னான் என் படத்தை பாருங்க ஏற்கனவே இது படம்னு. இவன் என்ன தரம் பண்ணியிருக்கான், அப்போதான் அந்த ட்ரையல் வந்து 1 வருஷம் கழிச்சு போச்சு. 1 வருஷம் கழிச்சு நடிச்சாங்களே அந்த 4 பேர் வந்து கோர்ட்டுக்கு வந்தாங்க. So it was actually a movie. And this fella shot it so real. They Thought called it's a murder. They thought, and that movie is banned in so many countries. The director, what the fucked up thing he did was he made all the actors sign NDA that not to appear in any firm or go out anywhere for 2 to 3 years and not act in any movie after that for a while. ஏன்னா அந்த படத்துல நீ செத்துன்னு இருக்கணும். But can we find the movie? Yes, I mean you can. ஆமாவா? You can, but You can download lah. you can download, but it's a movie that you shouldn't watch. ஏன்டா? You cannot pass 5 minutes, 5-10 minutes. ஆக்சுவலி இதை வந்து நீ சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஐ வுட் சஜஸ்ட் பெட்டர் நாட் டு வாட்ச். Yeah. நீ பார்த்துட்டு நான் அது நிறைய கிளிப்ஸாக பார்த்துருக்கேன். நான் கிளிப்ஸாவே பார்க்க முடியல, என்னால அது ரொம்ப வயலண்டா இருந்துச்சு. பட் இட் மைட் டர்ன் யூ இன்டு சைக்கோபாத். Yeah, அது வந்து ஆக்சுவலி ரொம்ப கொடூரமா இருக்கும், உனக்கு வாந்தியே வந்துடும். ஏன்? இப்பதான் மயிலு கம் ஆன். எஸ், வந்துரும். இந்த மெடிக்கல் படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இல்ல I asked a few doctors, they say cannot because you have to understand, நம்ம வந்து படமா பண்ணும்போது வயலன்ஸை காட்டும் போது இட்ஸ் எக்ஸாஜரேட்டட் வயலன்ஸ், இட்ஸ் நாட் an actual violence. Okay, when you see whatever happens in movies, it's like it's not real. Nobody will scream like that. ஒருத்த அடிச்சு 10 பேர் பறக்க முடியாது, அந்த வெட்டுறது அதெல்லாம் அந்த blood அது அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு ரியலா அந்த படம் அவ்வளோ ரியலா இருந்திருக்கு. To the point until today anybody watches it puts a case against the director. And actually the movie is not that easy to find. அது வந்து ரொம்ப ரொம்ப இடத்துல பேன் பண்ணிருக்காங்க. நீ நினைச்சு டாரண்ட் சைட்லேயே அது பேன் பண்ணிச்சு. அது அவ்வளோ, ஏன்னா அது அவ்வளோ ரியலாக இருக்கனால நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ வுட் சே லைக் இட்ஸ் த worst thing you can ever see. As a filmmaker, I think you have a responsibility. கதை சொன்னேன், இந்த மாதிரி கதைலாம் எவனாச்சும் சொல்லுவானா? ஆனால் நீ சொல்கிற கதை வந்து கொஞ்சம் மாற்றி ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து மக்களுக்கு பிரச்சனையாக சொன்னால் இது என்ன கதை தெரியுமா? இந்தியனா? இல்லை, இதான் ஜிகிர் தாண்டா. நல்லா யோசிச்சு பாரு. அவனும் அதான் ஃபிலிம் பண்ணா. கடைசியில் remember when Lawrence was dying and he will film that, அதான படமா போட்டு காட்டினா. ஆமா அதுவும் தெரியுதா? அது வேற டிஃபரண்ட். ஆனா அது பாரு அந்த டெத் உனக்கே தெரியுது அது ரொம்ப ஃபேக்னு. Okay, talking about film, have you guys, what do you guys think that most creepiest horror film? Smile is the most creepy. Smile பயமா இருந்துச்சு. அப்போ பயமா இருந்துச்சு. So okay, talking about Smile, நீ எப்பயாச்சும் Smile அந்த மாதிரி இருக்கிற பேய் பார்த்திருக்கியா? இல்ல. அந்த மாதிரி சிரிச்சு பார்த்ததில்ல? எனக்கு ஓகே தடவை பார்க்கும்போது அது பயம், because you are young, you know. நீ சின்ன எனக்கு எந்த அளவுக்கு பயம்னா, நான் சிவி படம் பார்த்தே பயந்துட்டேன். அந்த தலையில உட்கார்ந்திருக்கும், கழுத்து கால்ல உட்கார்ந்திருக்கும். நான் ஷட்டர் முத பார்க்கல, ஆஃப் கோர்ஸ் சிவி தான் முத பார்த்தேன். அது பார்க்கும்போது அப்படி. அப்புறம் நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல ஒரு ஃபாரின் படம் பார்த்தேன்னா அது ஜுவான் தான். சின்ன வயசுல இது வந்துச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் பயந்து தான் பார்ப்பேன். ருத்ரவீணை நான் சொல்றேன், அவன் அந்த வெள்ளை குதிரையில சிலுவெட்ல சின்ன வயசுல நான் அது பார்த்ததுல, சோ எனக்கு தெரியல. சின்ன வயசுல பார்க்கும்போது சின்ன வயசுல பார்க்கும்போது அது வந்து ரொம்ப பயமா இருக்கு. ஆனா இப்ப பார்க்கும்போது இதுக்குதான் பயந்தோமா? ஆனா அது ஏன் தெரியுமா, இட்ஸ் நாட் அபவுட் அது கோரியா ஹாரர் இல்ல. அவன் வர்றது அவன் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வருவான். அந்த சீனே பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கு ஒரு பிஜிஎம் ஓட போற இட்ஸ் லைக் a monk chant. ஒரு மாதிரி ஓகே. அதனால தான் லக்கி நீ கரெக்டா சொன்னேன். ஓகே, எனக்கு பேய் படத்துல வந்து பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு வந்து பேயை வந்து நீ பேயா காட்டினா எனக்கு லைட்டா அந்த ஸ்கேரினஸ் வரும். நீ ஒருத்தவங்க உடம்புல பொசஸ் பண்ணி இதுதான் பேய்னு சொன்னா என்னால முடியாது. பிகாஸ் ஐ ஸ்டில் see as a person. எனக்கு கதை முழுக்க அந்த பர்சனா பார்த்துட்டு திடீர்னு இவங்களுக்கு பேய் பிடிச்சி. அதனால தான் இப்போ இந்த லாஸ்ட்லி முக்காவாசி பேய் படத்துலையும் அந்த அவங்களுக்கு உடம்புல பேய் வந்தோடனே ஒரு மாதிரி நடப்பாங்க, இந்த நாள் காலம் நடக்குது. அது எல்லாமே எனக்கு பயமா இருக்காது. கொஞ்சம் ஓகே இது ஒரு மாதிரி ஸ்கேரியா இருக்குன்னா இது இன்கார்னேஷனா தட் வாஸ் ஓகே ஃபார் மீ. நான் ரொம்ப நாள் பார்த்து அது எனக்கு ரொம்ப பேசிக், எனக்கு அது ரொம்ப பேசிக்கா தான் இருந்துச்சு. பட் ஆனா சில பேருக்கு அது ரொம்ப எனக்கு ஏன்னா அந்த மந்திரம் அந்த அது ரொம்ப பேர் கிரிப்பியா இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒண்ணு பார்த்தோமே வீணாலாம் வந்து எப்படி இருந்துச்சு?
ஓகேலா. ஓகே எனக்கு ஓகே இப்போ வினா மாதிரி கதைலாம் வந்து அவளுக்கு பொசஸ் ஆகி அவள் சொல்லுவா தெரியுமா, அவள் வந்து ஹார்ன் பண்ணுவா. எனக்கு அது பேயாவே என்னால் முடியும். எனக்கு என்ன பேய் இப்போ உயிர் படம் தெரியுமா, மலேசியா படம், பழைய மலேசியா படம். ஓகே அது வரும்போது ஏன் தெரியுமா அந்த படத்துல பொந்தியானாவே தான் இருக்கும். அது அந்த எஸ்டேட் நிற்கும் அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு உடம்புல பூந்து நீ பேய் நம்ப சொன்னா எனக்கு நான் அந்த காலத்துல பொந்தியானா பார்த்தா மாய்கரையும் தான் பார்த்தேன். Yes. Actually நான் பார்த்து பயப்படல தெரியுமா, அதை பார்த்து first time I wanted to have a pontiana because of my எனக்கு இந்த மாதிரி பொந்தியானா தான் நல்லா இருக்கும். you are not alone. முன்ன சொல்லுவாங்க தெரியுமா, பொந்தியானா மண்டையில வந்து என்னது ஆணி அடிச்சா அது திருப்பி வர. நான் நினைச்சேன் அப்பனா நம்மளுக்கு மயக்கறி கிடைக்குமா. Nice to meet you. ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோம்ல. இது மோகினிலாம் சொன்னதும் மோகினி வராதா வந்து பக்கத்துல உட்காராதா அந்த நாள் காதலா. சோ உனக்கு எதுல கிரிப்பியான படம்? ஸோ எனக்கு இந்த படம் பேர் மறந்து போச்சு. பட் இட்ஸ் அ சைனீஸ் மூவி. அதில் வந்து பேயை எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை வந்து ஒரு கடையில் வைப்பாங்க. அவங்க கடைசி சொல்லுவான், இந்த கடைசி பேச்சு மட்டும் நீங்கள் திறந்து பார்த்துறாதீங்க, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது சீரியஸ் கதையா காமெடி கதை? சீரியஸ் கதையா? இதோட காமெடி விஷயம் அப்போ நான் சொல்கிறேன். கடைசி பேச்சு மட்டும் திறந்துடாதீங்க, அதுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படி சொல்லி தெரியுமா. இந்த இது சொல்ல. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு விஷயமா மெத்தட் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அது ஒரு கேம் இருக்கலாம், நிறைய கேம். ஸோ அந்த கேமில் வந்து ஒரு ஆளை வந்து ஒரு விதமாக சாவாங்க. அதில் ஒரு கேம் வந்துட்டும் வந்து அவன் மங்கில் வந்து சாப்ஸ்டிக் வச்சு இப்படி அடிக்கணும். இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த பேய்ங்கெல்லாம் வந்து அந்த சாப்பாடு தேடி வரும். அவன் அடிச்சு அவன் பார்த்துருவான். அந்த பேயை பார்த்ததுல அவன் அந்த வேகமாக அடிக்கடிக்கிறது பேயெல்லாம் வருது. பேயை கூப்பிடுறாங்க அந்த இடத்துல. நான் ஒரு 4 பேர் உட்காந்துட்டு அப்போ அவன் அடிக்கடி அவன் வந்து மங்கு உடஞ்சிருந்துருமா, ஏன்னா அவன் பயத்தில் அடிக்கிறான். சோ ஒரு இடத்துல போயிட்டு அவன் வாயில அடிப்பான். அந்த சத்தம் நிக்க கூடாது, சத்தம் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பல்ல ரத்தம் வரும், அதை அடிச்சுக்கிட்டே இருப்பான். பேய் வந்து அப்படியே கிட்ட வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு ஆளை சாவாங்க. அவன் வந்து மரத்துல டார்ச் லைட் அடிச்சு பார்ப்பான். டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா நடுறதுல இருந்து டார்ச் லைட் அடிக்கணும்னு சொல்லுவாங்க மரத்துல. ஸோ அதை அடிச்சு எதெல்லாம் அந்த கேம்ல பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து பேயை பார்க்குற மெத்தட். அப்புறம் வந்து நாயோட கண்ணு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா அது பார்க்க முடியும் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரும் சார்ப்ப கடைசியா வந்து ஒருத்தன் வந்து நீ அந்த ஒரு ஃப்ரெண்ட் காண போயிட்டான், பேய் வளர்த்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி கூட்டு வரணுமோ என்னமோ சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து பெல் அடிப்பான். நீ வந்து செத்து போன கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிள்ள மாதிரி செத்து போய், அதுதான் வந்து சைனீஸ் கல்ச்சர்ல வந்து நீ செத்து போனா அந்த மாதிரி தான் உடுத்தி விடுவாங்க. கல்யாண மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள மாதிரி நீ இந்த பணப்பெட்டில் படுத்துட்டு நீ அந்த பேய் வளர்த்து போயிடுவேன், கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பேய் வளர்த்து நீ போகும்போது அந்த பேய் வளர்த்துல நீ ஃப்ரெண்டை மட்டும் அவங்க தேடி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பெல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பெல் சத்தத்தை நீ கேட்டு தான் நீ வந்து இந்த எங்க டைரக்ஷன் பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இந்த பெல் சத்தத்தை ஃபாலோ பண்ணி வந்துடணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பேயெல்லாம் அவங்கள சுத்த அப்படி ஃபுல் சரௌண்டட். அவங்களுக்கு சத்தம் தூரமா போயிட்டே இருக்கு, பிடிக்க முடியல. இந்த பேயெல்லாம் அப்படி கிட்ட வந்துட்டே இருக்கு. அதுக்கு ஒன்றும் செய்யல, ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு டார்ச் லைட்டோ என்னமோ கையில இருக்கும். அந்த ஒளி நிக்கிறதுக்கு முன்னே என்னமோ இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் இவனால அந்த ஃபிளானை காப்பாற்ற முடியல, இவங்களாலையும் அந்த இடத்த விட்டு போக முடியல. ஸோ இவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சுப்பாங்க. கடைசியில் பார்த்தா வேற இடத்துல இருக்காங்க, வெக்கப் பண்ணிருப்பாங்க. இப்போ இதுல எண்டிங்ல என்னன்னா, இதுல வந்து ஒரு ஆள் யாரோ வந்து தப்பிச்சிருவான்னு நினைக்கிறேன், மிஸ்டேக்கன். ஒரு ஆள் தப்பிச்சிருவாங்க, அவனுக்கு ஒரு ஆள் தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ல செத்துறாங்க, இந்த புக் இனிமே தூக்கி வீசணுமோ என்னமோ நினைச்சிட்டு கடைசி பேச்சில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா இந்த புக்கை வந்து அவன் விற்கும் போது என்ன சொல்லுவான்னா, இது நான் யாருக்கும் விற்க மாட்டேன், இதோட விலை வந்து என்னமோ ஒரு 30 ரிங்கிட்டோ 10 ரிங்கிட் என்னமோ 30 ரிங்கிட் என்னமோ 100 ரிங்கிட் என்னமோ சொல்லி வித்துருவான். ஒரு வேலைக்கு பெரிய வேலைக்கு வித்துருவாங்களா. கடைசியில் பின்னால் திருப்பி பார்த்தா அது ஒரு 10 வழி தான். ஸோ அதுதான் திருப்பி பார்க்காதன்னு சொல்லியிருப்பான். அப்போவே கேட்டதான் அந்த கதை தான் எனக்கு தெரியும். ஓகே ஆல்ரைட். ஸோ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். சுவாரஸ்யமா இருந்துச்சா? நீங்க பார்க்குற மாதிரி இருந்துச்சா? இருந்துச்சு. பார்க்குற மாதிரி இருந்துச்சா? அதே மாதிரி பார்க்குற மாதிரி இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? நம்மளோட நண்பன் வந்து ஒரு படம் வெளியாக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, ரொம்ப வந்து இது நான் வந்து ஐ திங்க் 1 year பேக்காக நான் இது இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். இப்போ யூஸ்வலி வந்து இந்த அவார்ட் படம்லாம் வந்து கொஞ்சம் இந்தி படம்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த ஒரு ஜானரில் இது ரொம்ப ரெஸ்பெக்டடான ஒரு அவார்ட். எல்லாருக்கும் தெரியும், இந்த கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தெரியும், அந்த மாதிரி. ஸோ சாரோட படம் வந்து கான்ஸில் செலக்டட் ஆயிருக்கு. செலக்டட் ஆயிருச்சு, நாமினேஷன் ஜெயிக்கல, பட் ஃபைனல் ஸ்டேஜ் போயிருக்கலாம். சோ அது வந்து ஷார்ட் ஃபிலிமா நம்ம வந்து வெளியாக்குறோம். பட் இட்ஸ் கமிங் ஆன் திஸ் வெட்னஸ்டே ஆன் आवर மெயின் சேனல். அது வந்து அது இப்போ vlogல வர ஆரம்பிக்கும் போது, ஸோ நாங்கள் இன்னும் அந்த சைட்ல இருந்து வேற கண்டென்ட் கொண்டு வரலான்னு இருக்கோம். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அந்த படம் வந்து ஆக்சுவலி அது வந்து ஒரு
ஃபீச்சர் ஃபிலிமாக எடுக்க வேண்டியது. வெறும் 4 பேர் வச்சு கொடுமைப்படுத்தி அந்த படத்தை எடுத்து அவனுக்கே தெரியும். 3 நாள் வச்சு நல்லா வச்சு செஞ்சேன். பட் அது வந்து ஒரு அவுட்புட் பார்த்தா எங்க 2 பேரும் அழுத்துக்கு அது அவ்வளோ இல்லை, ஆனா ஒரு பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அதை பத்தி அப்டேட் பண்ணலாம். இது vlog அதான் அது அந்த vlog வந்து நாங்க கூடிய வரைக்கும் சொல்றோம். அது ஒரு பேய் விடுத்து தான் போறோம். அது கூடி சீக்கிரம் வருது. ஸோ இந்த ஷாப் ஃபிலிம் பாருங்க, தான் மெயின் கேரக்டர். ஸோ அதுவும் வருது. ஸோ இஃப் யூ ஹேவன், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு தி சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி மெயின் சேனல் as well because there be behind the scene content in there. அங்கேயும் இருக்கும். டாவியும் திருப்பி வரப்போகுது. ஸோ சேலஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது. எஸ், நான் ரொம்ப பேர் நோண்டி கேட்டதுனால திருப்பி. ஸோ the next 6 months இந்த சேனல் மட்டும் இல்லை, மற்ற சேனல்லையும் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் we are releasing is the short film. And if you haven't seen the trailer, இந்த எபிசோட் முடிஞ்சோடனே ட்ரெய்லர் ஓடும், பாருங்க. ஸ்பாட்டிஃபைல இருக்கிறவங்களுக்கு ஐம் சாரி, நீங்க யூடியூப் வீடியோ தான் பார்க்கணும். யூடியூப் வீடியோ பார்க்கணும். இது முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து டைட்டில் சொல்லலாம் தானே, Pride of Rajesh இதான் டைட்டில். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. With that being said, my name is Jeevan. I'm Davyu Poonan. Kusha. And I'm Krish. We'll see you in the next one. Ciao. Ciao. Just one word from one girl, just one lovey-dovey wink and twirl can make A girl like that, she doesn't want to lose her. With the past like yours, tell me true, then it all doesn't matter. my only one. Do you know how lucky you are to be working in this office, Rajesh? Tell me true, Financial difficulties. I'm getting used to the rejection at this point.